ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வர வீடியோவே ரெகுலராக போடவே முடியல. இப்படி தான் நானும் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாக்னால் ஒரு குட்டி பர்ச்சேஸ் விலாக் தான். என் பெரிய பையனோட மதசால இந்த வாரம் ஆனுவல் டே. அவர் ட்ராமாவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அதனால் அவனுடைய பார்ட்னர் ஜுப்பா போடுறானாமா. இவனுக்கும் ஜுப்பா வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம். நான் கூட சொன்னேன் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கூடா, எப்படியும் ரம்ஜானுக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம நல்லா ட்ரெஸ்ஸாக வாங்கிக்கலாம் அப்படின்னா கேட்கவே இல்லை. எனக்கு ஜுப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சிட்டான். அதுக்குள்ளே அவங்க அப்பா விசாரித்து வச்சுருந்தாரு எங்கே இருக்குன்னா அது எஸ்பிபியில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் எஸ்பிபி போய் அவனையும் கூட இவர் காலையிலே போய் பார்த்துட்டு வந்துட்டு சைஸு கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இவனையும் கூட கூட்டிகிட்டு போய் ஸோ நாங்கள் ஃபேமிலியாக அப்படியே போயிட்டோம். சரி என்னென்ன கலெக்ஷன் இருக்குது பார்த்து வச்சுக்கலாம், ஒரு 4 கடையில் பார்த்து வச்சா தான் நமக்கு ரம்ஜானுக்கு இவங்களுக்கு எங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே போய் பார்த்துட்டு வாங்கிட்டோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே வாங்கிட்டோம். சரி இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இடையில மருதாணியை காமிச்சுன்னு தானே நினைக்கிறீங்க. அது ஒரு பெரிய சோக கதைங்க. எனக்கு மருதாணினா ரொம்பவே பிடிக்கும். நான் எப்போவுமே பக்கத்து வீட்டில் திருடு மருதாணி தான் வைப்பேன் வாங்கிட்டு அது இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ செவக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேங்க. இந்த டைம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அது சூப்பராக செவந்துச்சு. அங்கே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு சாந்தி சோஷியல் இவனை சின்னவனுக்கு உதவும் வாங்கி தரல. அதனால் அவனை விளையாட வச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாடா பாய்.